எங்கே அந்த குட்டி பசங்களாக இருந்தாங்க காணும். யூடியூபர் சொல்லணும் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. வாட் ஐ வில் கம் லேட்டர் அண்ட் கிவ் யூ. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அவரை கூலிங் கிளாஸ் வேறு விட்டுட்டே வந்துட்டாச்சா, எடுத்துகிட்டே வந்திருக்கலாம் போல். கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் தெரில. நம்ம தங்கியிருந்த இடத்துல வேறு குட்டி பசங்களாம் வந்து யூடியூபர்னு சொன்ன உடனே மஸ்டங்கிஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கலாம். அவங்களுக்கு திரும்ப ரூம் போய்ட்டு அந்த பசங்களை காட்டுறேன். நாங்கள் வந்து கோயில் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் அலௌடு இல்லை. ஃபோனு, கேமரா, வாட்ச்சு, எலக்ட்ரிக் திங்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை. பெல்ட்டில் எதுவுமே அலௌடு இல்லை. எல்லாம் முன்னாடி ராக்கரை வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம், போகிற வழியெலாம் காட்டலாம்னு சொல்லி தான் நான் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போகலாம் போகலாம். பேர் உட்காந்துக்கிறேன். 5 பேர் கஷ்டம்தான். வாங்க சைடில் உட்காந்துங்க. 5 பேர் போக முடியுமா கேளுங்க. நீ என்னன்னு தள்ளி இங்கே உட்காந்துக்குங்க. இடம் இருக்குதா? தள்ளி உட்காந்துங்க. நானும் உட்காந்துக்கிறேன். ஆமாம் இங்கே வந்துடுதான். வண்டி தூக்கிக்குமா? அம்மாடி பாவம் எவ்வளோ பேர் வச்சு அழுத்திட்டு போகிறோம். இங்கே தான் இந்த இது கொஞ்சம் இறக்கம். இது வரும்போது இந்த ஆட்டோ கொஞ்சம் முன்னாடி நிறுத்தா கொஞ்சம் பக்கமாக போகிறோம். அவ்வளோதான். இது இறக்கத்தினால சமாளிச்சுக்கணும். இங்கே வெயில் அடித்தாலும் காற்றாவது கொஞ்சம் அடிக்குது. கல்கத்தாவில் காற்று கூட அடிக்குது. அழுத்தவே முடியல பாவம். பெடலே போட மாட்டாங்க. என்ன வருமானம் நினைக்கிறோம். செலவு பண்ணி போனாங்க. ஒரு கட்டம் பைப் மட்டும் அது ஒதுக்கம் பெடலே இல்லை. வெறும் பெடல் பைப்போட மதிக்கிறான். எது தெரியும்? ஆள் தேடி போடுவாங்கன்னா நீ பைப்பு தேடி போடுற.
இதுதாங்க இந்த வழியில் தான் கோயிலுக்கு போகணும் நடந்து. ரஷ்ஷாக இருக்க டைம்லலாம் வந்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும், நடக்கூட முடியாது, சரியான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை. போன தடவை வந்தப்போ இதே வழியில் தான் வந்தோம், பயங்கர கூட்டம், நடந்து கூட போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இல்லை இப்போலாம் கொஞ்சம் நல்லா காரையெல்லாம் போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. முன்னையெல்லாம் வரப்போ இந்த கச்ச இந்த அளவுக்கே வந்து கடை இருக்கும். ஆனால் இப்போ வந்து கடையெல்லாம் இல்லை. கடையெல்லாம் எடுத்துகிட்டு மோடிஜி வந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக கட்டிட்டார் கோயிலை. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பெருசாக பயங்கரமாக உள்ள இருக்குது கோயில். கோயில் மீன்ஸ் அந்த சிலைலாம் வந்து அதே சிலை தான், அதெல்லாம் வந்து குட்டியாக தான் இருக்கும் உள்ள. ஆனால் சுற்றி இருக்க இடம் தான் வந்து பெருசாக இருக்கும். நல்லா தான் கட்டியிருப்பார் வித்தியாசமாக. நல்லா வந்து இந்த ஸ்டோனு எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், கடவுள்னால் என்னென்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏரியா இடம் எல்லாம். சாத்துக்குடி ஜூஸ்லாம் இருக்குது. போகலாமா? ஐஸ்லாண்டில் போலையே, சும்மா தான் இருக்குது. ஐஸ்லாண்ட் அடிக்குது ஜூஸு. ஆமாம் இதில் வாங்க. ஐஸ் இருக்கான். உங்களுக்கு மட்டும்தான் ஐஸ் இல்லை. காசிக்கு வந்தாச்சு. கோயில் போகிற வழியில் தான் இருக்கும். இன்னும் முன்னாடி போய் ரைட் சைடில் போகணும். 30 ரூபாய் இருக்கான், 50 ரூபாய் இருக்கான். வெயில் கொளுத்துதுங்க. காசி டவுனில் இருக்கோம் நம்ம இப்போ. வாரணாசி டவுனில் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி டூரிஸ்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வழியிலே வந்து அந்த ரிக்ஷா சொல்லுவாங்களே, அதில் தான் வந்தோம். அதில் தான் கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்ததும் முன்னாடி நிறுத்திட்டானுங்க. ஒருத்தருக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க நாங்கள் தங்கியிருக்க இடத்துல நீங்கள் வரதுக்கு. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வெயில் என்ன நடந்து போனதில்லை சாமி. கண்ணு எல்லாம் எரியுது, அந்தளவுக்கு வெயில் இங்கே. ஒரு நாள்லேயே இங்கே வந்து இருந்தோம்னா அந்த இது தொண்டையில் இருக்க தண்ணியெல்லாம் போய் தான் போல், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. மேலே ஒரு மேகத்தை கூட காணும் அந்த ஊரில். இந்த ஊருக்கு மேகம்லாம் வராதானு தெரியல வேறு. நம்மளோட முத்திரை இங்கே ஏதோ ஒரு இடத்துல பதிக்கணும், வரப்போ பதிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் வந்து ஹவுரா, அப்புறம் இங்கே வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து காசி, வாரணாசியில் வந்து நம்மளோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கோம். யாராவது மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம வீடியோ வந்து ஏதாவது நிறைய வியூஸ் போய் மேபி இன் ஃப்யூச்சர் அந்த ஸ்டிக்கர் இருந்து பார்த்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, பார்ப்போம். நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரலாம் பெருசாக, இஃப் பாசிபிள். ஏன்னா நடக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் அந்த ஸ்டிக்கரும் இருக்க போகிறதில்ல, அந்தளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கவும் முடியாது. ஆனால் வந்து நான் மெயினான பாப்புலரான ஏரியாவில் தான் ஒட்டியிருக்கேன். பாப்புலரான ஏரியாவில் ஒரு பாப்புலரான பிளேஸில் மக்கள் பார்த்தா வந்து டக்குன்னு கண்ணுக்கு தெரிய மாதிரி தான் ஒட்டியிருப்பேன். முடிஞ்ச எடுத்து அனுப்புங்க, ஐ வில் கிஃப்ட் யூ. கோயில் வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து கேமரா விட தெரில, மோடிலாம் லாக்கரில் வச்சுட்டு போகணும். இங்கே கோயில் போகிற வீதியை காட்டுறேன் பாருங்கள்.
அவ்வளோ பெரிய காசி கோயிலுக்கு போகிற வழி இதுதான். இதுலையா இதுதான் வந்து உலகத்திலேயே புகழ் வாய்ந்த காசி கோயிலுக்கு போகிற வழி. இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நினச்சிருந்துருப்பீங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டு கோயிலெலாம் வந்து இந்த ரோடெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்படி தான் போகணும். குட்டி குட்டி சந்து சந்தாக தான் போகணும் காசி கோயிலுக்கு. இங்கே ஆள் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு வண்டியில் வேறு போகிறானுங்க. கோயில் இன்னும் போகணுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் கோயில் வந்துடும். இங்கே பாருங்கள், மாடு பாருங்கள். நித்யானந்தாவோட இடம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. எங்க நித்யானந்தா மனம் இருக்குதா? பாறை பார்த்துட்டு போகலாம் உள்ள போய். வெளியே சைடு தான் வேறு பக்கம் தான் வருவோம். இல்லை இப்படி தான் வருவான். இப்படி தான் நான் ஃபோன்லாம் வச்சுட்டு போகணும்ல, இங்கே தான் போகிறான். எப்படி அவங்களாம் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க நித்யானந்தா? ஓடிவிட்டான் நாட்டை விட்டு. ஆனால் இன்னும் இருக்குது மடம். அந்த மடம் ஆக்டிவில் தான் இருக்குது. மடம் ஆக்டிவில் தான் இருக்கு. அவன் பல விதமான பொருள் பண்ணிட்டு இருக்கான். நான் செத்து போயிட்டேங்கிறான். அது அவர் சொல்லலை, எங்கே கிளப்பி விட்டது இதெல்லாம். அப்படியா? வீடியோ எடுத்து அவங்க ஓட்டுருக்குங்க. என்ன சொல்லலாம்னா, எப்போ சாவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் கூட 100 வருஷம் இருக்கலாம்னு பார்த்தேன். நீங்களே நீ விட மாட்டேங்கிறீங்க. நான் பாருங்க 1000 வருஷம் இருக்க போகிறேன். நான் எப்போ சாவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். வீடியோ எடிட்டில் அந்த நாய் கதை கேட்டிருக்கிறீங்களா? இவர் வீடு இழுத்து நாய் தலையில் வச்சு நாய் வாயிலேருந்து புகை வந்துச்சு. மாலையெல்லாம் இருக்குது நிறையா. போகிறப்பெல்லாம் நிறையா வாங்கிட்டு போகணும். ருத்ராட்ச மாலையெல்லாம் போகிறப்ப ருத்ராட்ச மாலையெல்லாம் வாங்கிட்டு போகணும். இப்போ பிரைம் மினிஸ்டரே வந்தாலும் இப்படி தான் வருவாருமா? மோடி வந்தா இல்லை வழி இருக்கா? பெரிய வழியெல்லாம் இருக்கு, வந்துட்டு பெரிய வழி கேட்லாம், பெரிய பெரிய கேட். அப்புறம் நாம் மட்டும் இப்படி போகிறோம், அதுக்கு மக்கள் விட மாட்டாங்களா? எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குது? 4 சைடு இருக்கோ?